ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா, கிருத்திகை வேல் வழிபாடை பற்றி தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். முருகப்பெருமானுடைய ஆயுதமாக இருக்கும் வேல் வந்து அசுரர்களை அழிக்க அன்னை பார்வதி தேவி அவருக்கு கொடுத்ததாக புராண குறிப்புகள் வந்து கூறுகிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால், அன்னையிடம் வந்து பரிசாக பெற்ற இந்த வேல் பல சூரசம்காரங்களை நிகழ்த்தி நியாயத்தை நிலைநாட்டி இருக்கிறதுன்னே சொல்லலாம். இத்தகைய வேலை வழிபாடு செய்வது மகத்தான பலன்களை பக்தர்களுக்கு வந்து கொடுக்கும்னே சொல்லலாம். அசுரர்களை அழித்த பக்தர்களை காக்கக்கூடிய வேல் வீட்டில் இருப்பது மிகவும் நல்லது தான். வீட்டில் இருக்கும் வந்து துஷ்ட சக்திகளை அழிக்கும் ஆற்றல் அந்த வேலுக்கு உண்டு. ஏனெனும் பார்த்தீங்கன்னா, வேல் வாங்கி வைக்கிறவங்க அதை உங்களுடைய உள்ளங்கையை விட சிறிய அளவில் வாங்கணும் என்பதை மறந்து விடக்கூடாது. அதாவது வேல் வச்சிருக்கிறவங்க முறையான பூஜைகள் அபிஷேகங்கள் செய்யணும். அப்படி வந்து செய்ய முடியாதவர்கள் பெரிய வேல் வாங்குவதை தவிர்க்கிறது நல்லதா. உள்ளங்கையை விட சிறிய அளவிலான வேல் சக்தி குறைவானது என்பதால் அதில் வந்து எந்த தோஷமும் ஏற்படுவது இல்லை. முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. மேலும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் வந்து வரக்கூடிய அந்த கிருத்திகை சஷ்டி திதிகளில் முருகனையும் முருகனுடைய வேலையும் வழிபாடு செய்தால் சகல சம்பத்துக்களும் சௌபாக்கியங்களும் உண்டாகும். பிரசித்தி பெற்ற முருகன் கோவில்களில் பஞ்சலோக வேல் விற்பனைக்கு இருக்கும். தங்கம், வெள்ளி, செம்பு, பித்தளை என்று எந்த உலோகத்திலையும் வந்து வேல் வாங்கி வச்சுக்கொள்ளலாம். அப்படி வாங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, உங்கள் கைகளால் வாங்காமல் வயதில் வந்து மூத்தவர்களை வாங்கி கொடுக்க சொல்லி அவர்கள் கைகளால் நீங்கள் வாங்கி கொள்ளலாம். வேல் வழிபாடு செய்கிறவங்க பூஜை அறையில் முருகன் படத்திற்கு முன்பு சிவப்பு பட்டு துணி விரித்து அதில் வந்து வெள்ளி அல்லது செம்பு பாத்திரத்தில் வந்து பச்சரிசி நிரப்பி வேலை அதில் வந்து சொருகி வைக்கணும். ஒவ்வொரு முறையும் வந்து வேல் பூஜை வந்து செய்யும் போது வந்து காய்ச்சாத பசும்பால், பன்னீர் ஆகியவற்றை கொண்டு அபிஷேகம் செய்து பிறகு வந்து சாதாரண தண்ணீர் கொண்டு சுத்தம் செய்து வச்சு கொள்ளலாம். பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், நாம் வேல் விருத்தம் பாடலை வந்து பாடிக்கொண்டே பூஜை செய்கிறத இரட்டிப்பு பலன்களை வந்து கொடுக்கும். வேல் விருத்தம் முருகன் கையில் வச்சிருக்கக்கூடிய வேலை பற்றி புகழ்ந்து பாடுவதாகும். அருணகிரிநாதர் அருளிய வேல் விருத்தம் முதல் தொகுப்பில் 10 பாடல்கள் வந்து இருக்கிறது. இந்த பாடலை பாடி வேலுக்கு மஞ்சள், குங்குமம், விபூதி அபிஷேகம் செய்து அவள் பொறி, கற்கண்டு, நெய்வேத்தியம் எல்லாம் வச்சு முருகனை இந்த மந்திரங்களை உச்சரித்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். கிருத்திகை நட்சத்திரத்தன்று மாலையில் பார்த்தீங்கன்னா, முருகனுக்கு 6 தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்வது சகல செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடியதாகவும் அமையும். இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன். இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.